₹1000 கோடி முறைகேடு அப்படின்றத முதல்ல சொன்னது யாரு? அண்ணாமலை. அவர்னா இடி ஆஃபீஸரா? இப்போ செந்தில் பாலாஜி அவங்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பு. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கணுன்றது தான் பாஜகவோட ஏமும் அதிமுகவோட ஏமும். உங்களுடைய ஏம் கொரப்டாக இருக்குது. நீங்கள் கிரிக்கெட் விளையாடல சார், நீங்கள் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அடுத்து மூர்த்தியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, மூணாவது ஏவாவேலுவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் KN நேருவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தேர்தல் காலம் வர்றதுக்குள்ள தொடர்ந்து மினிஸ்டர்களை அமலாக்கத்துறை மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரெய்டு நடத்துவாங்க. கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு போட்டியாக நிற்கிறாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக செந்தில் பாலாஜியை ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? என் கேள்வி என்னன்னா, அதிமுக அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல, வேலுமணி, விஜயபாஸ்கர், எடப்பாடி, தங்கமணி, எல்லா மணிகளும் இருந்தது இல்லையா? இவங்க மேலெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்க எஃப்ஐஆரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸில் ஏகப்பட்ட எஃப்ஐஆர். விஜயபாஸ்கர் மேலே புகார் கொடுத்து அந்த புகார் மேலெல்லாம் கவர்னர் உட்காந்துருக்காரு. இப்போ வேலுமணி அதை விட மோசமான ஒரு கல்யாணம், 7 நாள் கல்யாணம் நடத்தி முடிச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு, யாராவது கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு காசு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு வந்த ஒவ்வொருத்தருக்கும் 4000 ரூபாய் கொடுத்துருக்காரு வேலுமணி. தாவயக்காக்கு என்னன்னா, திமுகவுக்கு சாதகமான வாக்குகள் எல்லாத்தையும் உடைக்கிறது தான் விஜயோட அசைன்மெண்ட். ஊழல்னா ரெண்டுமே ஊழல் தான் சார், அதில் எனக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நமக்கு செந்தில் பாலாஜி வேண்டப்பட்ட ஆளும் கிடையாது, வேலுமணி எதிரும் கிடையாது, எடப்பாடி எதிரும் கிடையாது. ஊழல் தான். பட் கொஸ்டினே ஊழல் இருக்கா இல்லையான்றதெல்லாம் கிடையாது. அமலாக்கத்துறை தோல்வி அடைந்து விட்டது. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்துரையாட இருக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு தாமோதரம் பிரகாஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருமையான தோழர் சுமன் கவி அவர்களே, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பரபரப்பாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு தமிழ்நாடு அரசியலில். அதுவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே ஈடியால் ஒரு மிகப்பெரிய நீண்ட விசாரணைக்கு பின் அந்த விசாரணை முழுமையடையாமலே அவர் விடுவிக்கப்பட்டார். அதை தொடர்ந்து சமீபத்தில் அவர் இருக்கக்கூடிய அந்த துறையில், குறிப்பாக டாஸ்மார்க்குகளில் ரைடு, அதுபோக ஜெகத்ரஜன் அவர்களுடைய கம்பெனிலையும் ரைடு, இந்த மாதிரி தொடர்ந்து ரைடு அடிச்சிருக்காங்க இடி. இதை தொடர்ந்து 1000 கோடி ரூபாய் அளவிற்கு அதில் முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1000 கோடி ரூபாய் முறைகேடு அப்படின்றத முதல்ல சொன்னது யாரு? அண்ணாமலை. அவர்னா இடி ஆஃபீஸரா? நீங்கள் செந்தில் பாலாஜி எபிசோடு இப்போ நீங்கள் முன்னாடியும் சொன்னீங்க, எபிசோடு எல்லாத்துலேயும் நீங்கள் பாருங்கள், சவுக்கு சங்கர், அண்ணாமலை, அதுக்கப்புறம் நம்ம மணி, பத்திரிகையாளர் மணி, அப்போ கொஞ்சம் சுமன் சி ராமன், இது மாதிரி வலதுசாரிகள், சோகால்டு வலதுசாரிகள், இவங்க எல்லாமே பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இப்போது சவுக்கு சங்கர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியே வந்திருக்கார். 2G ஊழலை எக்ஸ்போர்ட் செய்த சவுக்கு சங்கர் இப்பொழுது டாஸ்மாக் முறைகேடுகளை வெளிப்படுத்துவார் அப்படின்னு. 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு விளம்பர கம்பெனிக்கு, பிரியாணி கடைக்கு விளம்பரம் பண்ணுற வேலையை தான் இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் பண்ணக்கூடிய பெரிய ஃபீல்டு ஒர்க் விளம்பரம். நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்க சேனலில் அவர் நின்று சாப்பிட்டு விளம்பரம் போடுவார். அதுதான் அவரோட வேலையாக இருக்குது. அந்தளவுக்கு அவர் கீழே இறங்கி வந்துட்டார். ஆனால் இதில் ரொம்ப கிளியராக இருக்க, அவரு கிளியராக இருக்கிறது, அண்ணாமலை கிளியராக இருக்கிறதுன்றதை விட இன்னைக்கு சட்டசபையில் எடப்பாடி, வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன், எல்லாரும் ஒட்டுமொத்த அதிமுகவே முறைகேடு 40,000 கோடி முறைகேடு. ஒரு பத்திரிக்கை 40,000 கோடி முறைகேடுன்னே போடுறாங்க. அந்த பேக்ரவுண்டு நம்ம செக் பண்ணால் அதுக்கு பின்னாடி நடிகர் விஜய் இருக்கார். விஜயை முதலமைச்சர் ஆகிறதுக்கு 40,000 கோடி செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாருன்னு ஒரு இதை பண்ணுறாங்க. இது நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி. இது கேவலமான ஆட்சி. 91-96 ஜெயலலிதா மாதிரி இது தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. இதுதான் இந்த நரேட்டிவை இவங்க செட் பண்ணிவிட்டு விஜய், அதிமுக, பாஜக, இப்படி ஒரு காம்பினேஷன், தேமுதிக, பாமக, எல்லாம் ஊரில் இருக்க எல்லா கட்சியும், நம்ம
ஜி.கே. வாசன் கட்சி உட்பட எல்லா கட்சியும், ம். ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி உட்பட எல்லாரையுமே வந்து இதில் பெருசாக இன்வால்வ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஃப்ரண்ட்டை ஒன்று நிறுவி திமுக ஆட்சியை தோக்கடிக்கணும். இதுதான் வந்து நெரேட்டிவ். இந்த நெரேட்டிவுக்காக எல்லாமே வராங்க. சரி, 1000 கோடி தான் முறைகேடுன்னு சொல்கிறீங்க, 40,000 கோடி வரைக்கும் ஊழல்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறீங்க. ரைட்டு, 40,000 கோடிக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இல்லை. 1000 கோடி முறைகேடுன்றத முதல்ல சொல்கிறது அண்ணாமலை. அவர் எப்படி முதல்ல சொல்கிறாரு? அவர் என்ன அமலாக்கத்துறை ஆஃபீஸரா? நீங்கள் முதல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு திட்டமிட்டு தான் நடத்தப்படுது. முன்கூட்டியே ஒரு பிரச்சார ரீதியாக தான் அதை பண்ணுறாங்கங்கிறீங்களா? கண்டிப்பாக அதுதான் பண்ணுறாங்க. முன்னாடியும் இதே தான். செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வார், அவர் அமைச்சர் பதவியை இழப்பார். இது இந்த இந்த மாதிரி பதிவுகள் வந்து சவுக்கு சங்கரோட பதிவுகள் ஏகப்பட்ட பதிவுகள் இருக்கும். அப்படியே அண்ணாமலையும் அதே மாதிரி பேசுவார், அப்படியே எடப்பாடியும் பேசுவார், அப்படியே வேலுமணியும் பேசுவார். இது ஏற்கனவே நடந்தது. இப்போ மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பித்து கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன் சார், ஒரு நாளைக்கு டாஸ்மாகில் சேல்ஸ் வந்து 145 கோடி ரூபாய். இவங்க எஃப்ஐஆர் எப்போத்துலேருந்து எடுக்கிறாங்கன்னா 2016 இன்னைக்கு வரைக்கும் டாஸ்மாகில் முறைகேடு செஞ்சு மாட்டினவங்க பற்றி போடப்பட்ட வழக்குகள் இருக்கு இல்லையா, மொத்தம் 41 எஃப்ஐஆர். அதில் 34 எஃப்ஐஆர் வந்து தங்கமணியும் நத்தம் விஸ்வநாதனும் அமைச்சராக இருந்தபோது போடப்பட்ட எஃப்ஐஆர். இதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னா, எல்லாமே 5,000 ரூபாய் முறைகேடு, 10,000 ரூபாய் முறைகேடு, 20,000 ரூபாய் முறைகேடு. இதெல்லாத்தையும் சேர்த்தாதான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் முறைகேடு வந்ததா இவங்களால கணக்கெடுக்க முடியும். 30 லட்சம் ரூபாய் ஒரு இடத்துல முறைகேடு நடந்தாதான் அமலாக்கத்துறை வழக்கு போட முடியும். சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் வழக்கு போட முடியும். இவங்க எஃப்ஐஆரை செலக்ட் பண்ணது இந்த கதியில் இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, வாட்டுக்கு 35,081 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, ரைட்டா? எக்ஸைஸுக்கு 10,774 கோடி போகுது. டோட்டல் ரெவென்யூ வந்து வர்றது வந்து 45,855 கோடி. ஒரு நாளைக்கு 145 கோடி, ரைட்டா? ரெவென்யூ 45,855 கோடி டாஸ்மாகுக்கு வருது. வேட்டுக்கு, வேல்யூ ஆடட் டேக்ஸ்க்கு 35,081 கோடி ரூபாய் கொடுக்குது டாஸ்மாக்லேருந்து. எக்ஸைஸ் வரியாக அரசுக்கு 10,774 கோடி ரூபாய் போகுது. இதெல்லாம் ஒன் இயரில். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அதிகரித்த மற்றும் போலி செலவுகள் மூலம் கணக்கில் இல்லாத பணம் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டு பின்னர் பெரும் லாபத்தை ஈட்டுவதற்கான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு நெட்வொர்க் டாஸ்மாகில் இருந்ததை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறது 1000 கோடி ரூபாய். எங்கே ஒரு வருஷத்தில் இருக்க 45,855 கோடி ரூபாய் எங்கே? ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 145 கோடி ரூபாய் எங்கே? இவங்க கண்டுபிடிச்ச 1000 கோடி ரூபாய் எங்கே? ரைட்டா? அதை வந்து எக்ஸாகரேட் பண்ணி 40,000 கோடின்னு ஊழல்னு பிரச்சாரமாக சொல்கிறாங்களே தவிர அமலாக்கத்துறை சொன்னது வெறும் 1000 கோடி தான். அதுவும் அண்ணாமலை சொன்னதுனால நான் சொல்லிட்டேன், நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி வச்சு சொன்ன மாதிரி அமலாக்கத்துறை என்பது அண்ணாமலைக்கு மிக நெருக்கிய அண்ணன் தம்பி மாதிரி. இவ்வளவு, அதாவது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரியா இருக்குது. அவ்வளவு மோசமாவா இருக்குது? அவ்வளோ மோசமாக தான் இருக்குது. இல்லை, கிட்டத்தட்ட அந்த 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 நிகழ்வுகள் மாதிரி தானே இருக்குது. அதாவது டெல்லியில் நடந்த குற்றச்சாட்டு, அதுக்கு அடுத்து நடந்த கெஜ்ரிவால் கைது, அதுக்கு அதே மாதிரி இங்கேயும் ஒரு மூவ் இருக்குது. ரெண்டுக்கும் உள்ள ஒப்பீடு என்ன? ரெண்டுக்கும் உள்ள ஒப்பீடு என்னன்னா, டெல்லி வந்து ப்ரைவேட் ஒயின் ஷாப், சத்தீஸ்கர் வந்து ப்ரைவேட் ஒயின் ஷாப், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒயின் ஷாப். அங்கே வந்து ஒரு பாலிசியை மாற்றுறாங்க, அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட்டே ஆகலை. அதுக்குள்ளே அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆனதாக போய் கேஸ் போட்டாங்க. இதுதான் டெல்லி. சத்தீஸ்கரும் அப்படி தான். ஆனால் அந்த ஃபார்முலா இங்கே கிடையாது. இங்கே வந்து இவங்க சொல்கிற மாதிரி அரசுக்கு தெரியாமல் மதுபானத்தை விற்க டாஸ்மாக் நிர்வாகம் முயன்றதுன்னா, டாஸ்மாக் தொழிற்சங்கத்தில் அதிமுககாரர் இருக்கான், டாஸ்மாக் தொழிற்சங்கத்தில் சிபிஎம்காரர் இருக்கான்.
டாஸ்மாக் தொழிற்சங்கத்தில் திமுககாரர் இருக்கான், எல்லாருமே இருக்காங்க. டாஸ்மாக்ன்றது ஒரு மிகப்பெரிய மாஸ் தொழிற்சங்கம், மாஸ் தொழிலாளர்கள். நீங்கள் வந்து அரசுக்கு தெரியாமல் சரக்கை நீங்கள் இங்கே விற்க ஆரம்பிச்சிங்கன்னா, அரசுக்கு தெரியாமல் பல்காக மதுபான தொழிற்சாலைகள்லேருந்து நேரடியாக பார்களுக்கு வந்து இறங்கி நேரடியாக குடிமகன்களுக்கு விற்கிற வேலையை அரசு செஞ்சதுன்னா டாஸ்மாக் ஊழியர் சும்மா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், ஆந்திராலேருந்து சரக்கு எடுத்துன்னு வந்து விற்பான், பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு எடுத்துன்னு வந்து விற்பான். அவ்வளவு ஏன், கோயம்புத்தூரில் பார் மாதிரியே ஒன்று செட் பண்ணி, கோயம்புத்தூர்லேயோ கள்ளக்குறிச்சியிலையோ பார் மாதிரியே ஒன்று செட் பண்ணி கள்ளசாராய் வைப்பான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதனால ஃபேக்ட்ரியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒவ்வொரு சரக்கையும் கண்ணில் எண்ணெய் விட்டு இவங்க வேடிக்கை வாட்ச் பண்ணுவாங்க அரசு. அந்த சரக்கு எப்படி போகுது, எப்படி விற்குது, எப்படி வருது, எப்படி ரெவென்யூ வருது அப்படின்றது. இல்லை, இப்படி இப்போ நீங்களே சில விஷயங்களை ஒத்துக்கிடுறீங்க. பணத்தை இந்த மாதிரி மாற்றுவதனால் ஒரு லாபம் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிகள் சப்ளை பண்ணுறதுக்கு கூடுதலாக பணங்களை கொடுப்பதும் அன்பளிப்புகளை கொடுப்பதும் இருக்குதுன்னு தான் சொல்கிறீங்க. ஆமாம். அப்படின்னா இவர்கள் மேல் அண்ணாமலை குற்றச்சாட்டு சொல்வதோ அல்லது அதிமுக சொல்வதோ உண்மைங்கிற மாதிரி தானே இருக்குது சார். உண்மைதான் சார், அதில் நான் மறுக்கலை சார், உண்மைதான். முறைகேடுகள் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் இது வந்து இட் இஸ் அ ட்ரேட் ப்ராக்டிஸ், ரைட்டுங்களா? அதானி வந்து அதானியும் அம்பானியும் அவங்களுடைய தொழில் சாம்ராஜ்யம் எப்படின்னா, அவங்க வந்து முதலீடுகள் எதுவும் அவங்க ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வாங்குவாங்க. அந்த காசை அப்படி போட்டு அந்த காசை இப்படி போட்டு பொதுத்துறை நிறுவனம் பிஎஸ்என்எல் அதை வந்து காலி பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்க போகிறாங்க. இட் இஸ் அ ட்ரேட் ப்ராக்டிஸ். இப்போ நான் சேல்ஸ் ரெப்பாக இருக்கேன், என் கம்பெனி, என் ப்ராடக்ட்டு, என் போகணுன்னா நான் ஏதாவது ஒரு குட் ஆஃபீஸை 10 முறை அலைஞ்சு அந்த அதிகாரியை பார்ப்பேன், பிடிப்பேன், அவருக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன், ரைட்டுங்களா? அப்படி அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னுடைய கம்பெனியோடைய ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணுவேன். எப்படியோ நான் பண்ணுவேன். தட் இஸ் அ ட்ரேட் ப்ராக்டிஸ். அது ஒரு வியாபார தந்திரம், வியாபார நுணுக்கம். முறைகேடுகள் நடக்குதானா நடக்குது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி என் கேள்வி என்னன்னா, இத்தனை லட்சம் கோடி புழங்குற இடத்துல உங்கள் 50 இடத்துல ரெய்டு நடத்தி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்ன? வெறும் 1000 கோடி தானே. 1000 கோடி இல்லை சார். இவங்க டார்கெட் வந்து பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடி கண்டுபிடிச்சாதான் இவங்க வச்சது ஜெயிக்கும். இங்கே வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட்டு டெட்டு. அதுதான்ங்கிறீங்க. இன்னொன்று 40,000 கோடிக்கு முகாந்திரம் இருக்குன்னு தானே பழனிசாமி சொல்றாரு. சார், முகாந்திரம் இருக்குன்றதுக்கான விஷயம் முகாந்திரம் இருக்கு. ஒரு விஷயத்தில் பிரைமா ஃபசி இருக்கான பிரைமா ஃபசி இருக்கு. இப்போது ஜெயலலிதா வந்து சம்பாதிச்சது 5.5 லட்சம் கோடி. ஆனால் அவங்க மேலே கேஸ் போட்டது எவ்வளோ? 66.66 கோடி. அவ்வளோதான் கேஸு. அதான் ப்ரூஃப் பண்ண முடிஞ்சது. ஜான் மைக்கேல் டிகுன்ஹாவால் ப்ரூஃப் பண்ண முடிஞ்சது 66.66 கோடி தான் ப்ரூஃப் பண்ண முடிஞ்சது அந்த காலகட்டத்தில். இன்றைக்கி அதோட மதிப்பு லட்சம் கோடி போகும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அதாவது ஆன் ரெக்கார்ட், ஆன் கேஸ், ஆன் இன்வெஸ்டிகேஷன். இப்போது செந்தில் பாலாஜி மேலே போட்ட இன்வெஸ்டிகேஷன்னா, அவர் ஏடிஎம்கே பீரியடில் இருக்கும்பொழுது கண்டக்டர் டிரைவர் வேலைக்கு லஞ்சம் கேட்டார், லஞ்சம் வாங்கினார், அதானே அவர் மேலே இருந்த கேஸு. அது எவ்வளவோ அந்த கேஸ் தான் நிற்கும், ரைட்டுங்களா? நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் குற்றம் சொல்லிட முடியாது. கொரோனா பீரியடில் வந்து சோப்பு நோரை அடிச்சுட்டு அது வந்து கொரோனாவை ஒழிக்கிற மருந்துன்னு உள்ளாட்சிகளில் பண்ணது யார்? அண்ணன் வேலுமணி, அண்ணன் விஜயபாஸ்கர். அவங்க மேலெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் பெருசாக கேஸே இல்லையே. அப்போது உங்களால் கேஸ் போடக்கூடிய விதங்களில், கேஸ் போடக்கூடிய விஷயங்கள்ல தான் கேஸ் போட முடியும். என் கேள்வி என்னன்னா, பல லட்சம் கோடி புழங்குற இடத்துல வெறும் 1000 கோடின்றது மீகர் அமௌண்ட்டாக இல்லையா? பல லட்சம் கோடி ரூபாய் இருக்கிற இடத்துல ஒரு 1000 கோடின்றது என்ன அமௌண்ட்டு? ஏன் உங்களால் எஃபெக்டிவாக பண்ண முடியல? என் கொஸ்டினே வந்து ஊழல் இருக்கா இல்லையான்றதெல்லாம் கிடையாது. அமலாக்கத்துறை தோல்வி அடைந்து விட்டது. மணல்னு ஒன்று சார், மணல் மாஃபியான்னு ஒன்று சார்.
நான் சொல்கிறேன் சார், இப்போது 24,000 கோடி சார் பிஸ்னஸ் மாதம், சாரி வருஷம். 400 ரூபாய் மணல் வந்து நீங்கள் பெங்களூரில் எடுத்துகிட்டு லாரியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கர்நாடகாவுக்கு போயிட்டீங்கன்னா 60,000 ரூபாய் ஒரு லோடு மணல். இவங்க வந்து 4,000 கோடி முறைகேடுன்னு சொன்னாங்க. யார்? அமலாக்கத்துறை மணலில். அதுக்காக சேட்டலைட் இமேஜ்லாம் வச்சு காவேரி படுகையில் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. 7 மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சம்மன் பண்ணி கூப்பிட்டாங்க. என்ன சார் ஆச்சு அந்த கேஸு? 4,000 கோடின்னு சொன்னீங்களே சார், இதாவது 1000 கோடி, அது 4,000 கோடி. என்ன ஆச்சு? அதானி ஊழல் செய்கிறார் அல்லது அம்பானி ஏதாவது கொடுக்குறாரு, ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய பிசினஸை சரி பண்ணுவதற்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொடுக்குறார். இதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஊழல்கள் அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இங்கே நடக்கக்கூடிய இந்த ஊழலை நீங்கள் சமப்படுத்த, அதாவது அதை பூசி மழுப்ப நினைக்கிறீங்களா? பூசி முழுகலை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து பொலிட்டிக்கலாக ஏம் பண்ணுறாங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து அவங்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பு. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கணுன்றது தான் பாஜகவோட ஏமும் அதிமுகவோட ஏமும். கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கணும்னு தான். போன வாட்டி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. 11 சட்டமன்ற தொகுதிகளில் கோவையில் மட்டுமே ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கோவையில் இருந்த 100 வார்டுகளில் 95 வார்டுகளில் செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார். உடனே அவரை தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு பார்லிமெண்ட் தேர்தலில் நாங்கள் அவரை தூக்கி உள்ளே உட்கார வச்சாதான் நாங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் ஜெயிப்போன்னு அண்ணாமலை போயிட்டு அமித்ஷா கிட்ட சொல்கிறாரு. அமித்ஷா தூக்கி உள்ளே வைக்கிறார். அவர் ஜெயிலேருந்தே ஜெயிச்சு காமிச்சார் செந்தில் பாலாஜி. அவருடைய டேலண்ட் அது. அப்போது நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக மோட்டிவேட் பண்ணி பண்ணுறீங்க. முறைகேடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயம் வந்து உங்ககிட்ட இல்லை. உங்களுடைய ஏம் வந்து கொரப்டாக இருக்குது. பொலிட்டிக்கலாக பண்ணுறீங்க. நீங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடல சார், நீங்கள் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க? விளையாட்டாக பாருங்கன்னு சொல்கிறீங்க. இங்கே விளையாட்டாக நடக்கலை, மேட்ச் ஃபிக்ஸிங்காக தான் நடக்குது. இல்லை, இப்போ இதுக்கு மத்தியில் 17ஆம் தேதி நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் இது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காப்புல. முற்றுகை போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. இந்த முறைகேடான அரசை தூக்கி வீசுகிற வரை எங்களுடைய போராட்டம் ஓயாதுன்னு சொல்கிறாரு. அதுதான் சார் இவங்களோட ஏமே வந்து 96 மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து வளர்ப்பு மகன் கல்யாணம், ரைட்டா? அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இப்போ வேலுமணி அதை விட மோசமான ஒரு கல்யாணம், 7 நாள் கல்யாணம் நடத்தி முடிச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு, யாராவது கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு காசு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு வந்த ஒவ்வொருத்தருக்கும் 4,000 ரூபாய் கொடுத்துருக்காரு வேலுமணி. அதை வந்து அம்மன் அர்ஜுன்னு ஒரு எம்எல்ஏ வீட்டில் ரெய்டு நடத்தி மாநில அரசு கண்டுபிடிச்சி ரெய்டு நடத்தி வந்திருக்கேன். ஸோ 96ல் ஜெயலலிதா வந்து ஒரு கேவலமான ஒரு ஆட்சி. சந்திரலேகா ஆசிட் பீச்சிலேருந்து எல்லாமே உங்களுக்கு 96 மாதிரி சொல்லவே முடியாது. எம்கே பாலன் கொலை வழக்கு ஏகப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை சசிகலா ஊரெல்லாம் சொத்து வாங்குறாரு. குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் சொத்து ஏக்கருக்கு 100 ரூபான்னு வாங்கின்னு போனீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையே நீங்கள் வாங்கிடுவீங்க. இதுதான் குன்ஹாவோட ஜட்ஜ்மெண்ட். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி ஸ்டாலினோட ஆட்சி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அடுத்து மூர்த்தியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, 3வது ஏவா வேலுவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கேஎன் நேருவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த தேர்தல் காலம் வர்றதுக்குள்ள தொடர்ந்து மினிஸ்டர்களை வந்து அமலாக்கத்துறை மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரெய்டு நடத்துவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஊழல் நடக்கலைன்னு நான் சொல்லலை. ஊழலை எதிர்த்து போராடணுன்றது கரெக்டுன்றது தான் என்னுடைய கருத்தும். ஆனால் பாஜக வந்து அரசியல் ரீதியாக அணுகுது, அரசியல் ரீதியாக உபயோகப்படுத்துது. திமுக அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஊழல்வாதிகள் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதையும் குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கோட பெயிலை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் 17ஆம் தேதி ஹியரிங் வருது. நீங்கள் சொல்கிற 17ஆம் தேதி அங்கேயும் வருது. ஓகான்ற ஒரு ஜட்ஜு முன்னாடி இவர் அமைச்சராக இருக்கக்கூடாது, இவரோட பதவியை வந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அங்கேயும் வருது. ஸோ நீங்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு போட்டியாக நிற்கிறாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக செந்தில் பாலாஜியை ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? அது பொலிட்டிக்கல் மெசேஜ் இல்லையா? அதுக்கப்புறம் திமுகவில் வசதி வாய்ப்புள்ள துறைகளை வைத்திருக்கிறவங்க மேலே எல்லார் மேலேயும்
ரெய்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு தயாராகிறீங்க. என் கேள்வி என்னன்னா, அதிமுக அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல, வேலுமணி, விஜயபாஸ்கர், எடப்பாடி, தங்கமணி, எல்லா மணிகளும் இருந்தது இல்லையா? இவங்க மேலெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்க எஃப்ஐஆரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸில் ஏகப்பட்ட எஃப்ஐஆர். கொரோனா பீரியடில் விஜயபாஸ்கர் கொள்ளை அடித்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அது விஜயபாஸ்கர் மேலே புகார் கொடுத்து அந்த புகார் மேலெல்லாம் கவர்னர் உட்காந்துருக்காரு. கவர்னர் கிளியர் பண்ண மாட்டார். வேலுமணி மேலே கேஸ் கொடுத்தா, கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஃபைல் ரெடி பண்ணால் கவர்னர் கிளியர் பண்ண மாட்டார். ஸோ கவர்னரை வச்சு அங்கே செக் வைக்கிறீங்க, ரைட்டா? கொடநாடு வழக்கில் ட்ராய் வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து டெலிஃபோன் அந்த டைமில் பேசினது பிஎஸ்என்எல் தான், அது ட்ராய் கையில் இருக்குது. அந்த டீட்டெயிலில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி சம்மந்தமான டீட்டெயிலை தராமல் உக்காந்துருக்கு. அவங்க வந்து ட்ராய் வந்து சொல்லுது 4 கோடி ரூபாய் தேவை எங்களுக்கு, கொடுக்கணும், மத்திய அரசு வந்து கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுது. மத்திய அரசு 4 கோடி ரூபாய், ஏன்னா டேப்பில் இருக்குது, அதை டிஜிட்டலாக மாற்றணும், அது மாற்றதுக்கு 4 கோடி ரூபாய் தேவைன்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கிட்ட கேட்குது. மத்திய அரசு தரமாட்டேங்குது. இப்போ நடிகர் விஜய் மாதிரி அதிமுக ஊழல் செஞ்சால் ஊழல் கிடையாது, அது பிரச்சனையே கிடையாது. அப்போது திமுக செஞ்சால் ஊழல் தான். ஊழல்னா ரெண்டுமே ஊழல் தான் சார், அதில் எனக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நமக்கு செந்தில் பாலாஜி வேண்டப்பட்ட ஆளும் கிடையாது, வேலுமணி எதிரும் கிடையாது, எடப்பாடி எதிரும் கிடையாது. ஊழல் தான். பட் பிஜேபி அதை அணுகிற முறை எங்க? இப்போ இடி வந்து ஏற்கனவே எடப்பாடியினுடைய உறவினர்கள் வீட்டில் ரைடு நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலையினோட மச்சானோட குவாரிலாம் வந்து ரைடு நடத்தினாங்க இல்லையா? ஸோ பாரபட்சம் இல்லாமல் தானே இருக்காங்க சார். திமுகலேயே பாரபட்சம் இருக்குது சார் அவங்களுக்கு. அண்ணா திமுகவுக்கு போயிட்டீங்களே. துரைமுருகன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? மணல் மேட்டரில் துரைமுருகன் தான் முக்கியமான கொரப்டு. துரைமுருகன் மேலே மணல் விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை எடுக்கல. கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன், எஸ்ஆர் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஆர் குரூப்பை எங்கே கைது பண்ணீங்க? 4000 கோடி ஊழல் நீங்களே டிக்ளேர் பண்ணீங்களா சார்? எஸ்ஆர் குரூப் தான் சார் எடுத்தது அதை. இல்லை, இப்போ நீங்க சொல்றது பார்த்தா அண்ணாமலைக்கு இவ்வளோ பவர் இருக்கு, அண்ணாமலை நிலைத்தால் ஒரு 1000 கோடின்னு அறிவிச்சிட்டு அதுக்கு பின்னாடி இடியை அனுப்ப முடியும்னா, அண்ணாமலை வீட்டுக்கு, அண்ணாமலையினுடைய மச்சான் வீட்டிலே போய் அவருடைய ப்ராப்பர்ட்டி மேலே இடி ரைடு போகுது. அது எந்த அடிப்படை? இடி ரைடு போல, இன்கம் டேக்ஸ் ரைடு போயிருக்கு. அது எந்த இன்கம் டேக்ஸ்? அது எதுக்குன்னா, அண்ணாமலையோடைய சமீபத்திய மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தனி கட்சி தொடங்குற மூடில் இருக்கார், கொங்கு நாடு ஜனதா கட்சி, ரைட்டா? அதெல்லாம் நீ தொடங்காதுன்றதுக்கான செக்கு தான் அங்கே நடத்தின ரைடு. அது அங்கே நடத்தின ரைடு அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எடப்பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சேலம் இளங்கோவன் வீட்டில் ரைடு, எடப்பாடியுடைய சம்மந்தி வீட்டில் ரைடு, இதெல்லாம் நடக்கும். இன்னொன்று செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறாங்க, இந்த ரைடுகள் எல்லாமே அதாவது தமிழ்நாடு ஒருபோதும் அடங்காது, எதிர்த்து நிற்கும், போராடும் அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்லோகங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுக்கிற பாஜகவுக்கு எதிரான, ஒன்றியத்துக்கு எதிரான நடவடிக்கைக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை. அதாவது இவங்களால வந்து தமிழ்நாடு மாதிரி, இப்போது தமிழ்நாடு வந்து ஆர்கனைஸ் பண்ணுது, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஆர்கனைஸ் பண்ணுது. கர்நாடகா வந்துருச்சு, தெலுங்கானா வந்துருச்சு, கேரளா வந்துருச்சு, தென் மாநிலங்களை எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது ஒரு ஃபோர்ஸ் இல்லை? 850 பேர் உறுப்பினராக அமரக்கூடிய ஒரு பார்லிமெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஹிந்தி திணிக்கிறாங்க. ஹிந்தியை இவங்க ஏன் திணிக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல கான்செப்ட் என்ன தெரியுங்களா? தமிழை வந்து அடித்து இந்தியை திணிக்க 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 அவங்க இந்தி பெல்ட்டில் வளர்கிறாங்க. நம்ம இங்கே 40 தொகுதியில் அவங்க ஜெயிக்க போகிறது இல்லை. இங்கே தாமரையை வந்து எந்த எம்லையும் மலராது, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இங்கே அடிப்போம், தர்மேந்திர பிரதானை வச்சு அடிப்போம், தர்மேந்திர பிரதானை வச்சு அன்சிவிலைஸ்டுன்னு பேசுவோம். நேரு நான்சென்ஸ்ன்னு பேசுனதே ஓட விட்டுறது தமிழ் சமூகம். அது வீட்டா அன்சிவிலைஸ்டுன்னு தர்மேந்திர பிரதானை விட்டு பேச வைப்போம். இப்படி வந்து தமிழர்களை டெம்ப் பண்ணி வெறுப்பேத்துனா அவங்களுக்கு நார்த்தில் ஓட்டு. நார்த்தில் ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய ஹாட்லேண்டில் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும். அதுக்காக தான் அடிக்கிறாங்க. ஸோ அதை எதிர்த்து ஃபைட் பண்ணாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்க?
வடமொழியோட ஆதிக்கத்தை எதிர்த்து ஃபைட் பண்ணதுனால தானே தமிழ் இலக்கியங்கள் நின்றது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ பாஜக திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் போட்டு இயங்குது. அதுவும் பொய்யான குற்றச்சாட்டுகளை அவங்க முன்வைக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட முடியுது. அதிமுக பாஜகவின் கைப்பாவையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவர்கள் மேல் இருக்கிற குற்றங்கள், அவர்கள் வச்சிருக்கிற அந்த ஐடி, அது அவர்கள் நடத்தின ரைடு, இதெல்லாம் பின்னணியில் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய பதிவுலையும் சரி, நீங்கள் இப்போ கூட சொல்லும்போது தாவேகா, விஜய், அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன், இவங்கள்லாம் இந்த விஷயத்தை, குறிப்பாக இந்த 1000 கோடி விஷயத்தை ஊதி ஊதி பெருக்கிற வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அது எப்படி? முதல்ல அதிமுக வந்து ரஜினி படத்தில் வர டைலாக் தான், முழுதாக சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார் அப்படின்னா. இனி அதிமுகவால் பாஜகவை விட்டு வாரவே முடியாது. இன்னொன்று, பாஜக தான் அதிமுக, அதிமுக தான் பாஜக. பாஜக வந்து அதில் வெற்றி பெற்றுச்சு. இப்போ சசிகலாவையும் கடைசியாக செட்டில்மெண்ட் பேசி சசிகலாவையும் இறக்கி களத்தில் விட்டாங்க. இது வந்து அதிமுக, ரைட். இதில் வந்து தாவேகாக்கு என்னன்னா, தாவேகாவோட ஒரே ஒரு குணம் மட்டும் நான் சொன்னேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒய்பிரிவு பாதுகாப்புக்காக, ஒய்பிரிவு விஜய்க்கு கிடைப்பதற்காக கவர்னர் ஆஃபீஸில் இருக்க திருஞான சம்பந்தம்னு ஒரு அதிகாரி, அந்த அதிகாரிகிட்ட போயிட்டு பேசிட்டு, அவர் கவர்னர்கிட்ட பேசி, கவர்னர் வந்து அஜித் தோவல்கிட்ட பேசி, அஜித் தோவல் அமித்ஷாட்ட பேசி ஒய்பிரிவு பாதுகாப்பை இவங்க வாங்குறாங்க. ஸோ இவங்களுக்கும் அஜெண்டா, இவங்க உள்ளே வந்ததுக்குமான அஜெண்டாவுமே அரசியலுக்கு வந்ததுக்குமான அஜெண்டாவுமே திமுக வாக்குகளை பிரிக்க முடியுமா? இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்கு, அது இல்லாமல் குல்லாலாம் போட்டு நடிக்கிறாங்க இல்லையா, இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி வாக்கு 11.5% வாக்கு தமிழ்நாட்டில். அதில் வந்து 5.5% வந்து கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள், அது வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள், ஆர்சின்னு சொல்லுவாங்க, ரோமன் கேத்தலிக், அவங்க தான். அதில் இருக்கக்கூடியவர் தான் விஜய், ஜோசப் விஜய். அந்த அடையாளமா? அப்புறம் இப்போ ஒரு முஸ்லீம் அடையாளமா? கஞ்சி குடிச்சு. ஸோ சிறுபான்மையினர் வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள், பெண்கள் வாக்குகள், திமுகவுக்கு சாதகமான வாக்குகள் எல்லாத்தையும் உடைக்கிறது தான் விஜயோட அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டில் தான் வந்து இந்த 40,000 கோடியை வந்து அவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் புசி ஆனந்த் இருக்கார். புசி ஆனந்தும் ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியரும் பாண்டிச்சேரியில் ஒரே தெருவில் வசித்தவங்க. எனக்கே தெரியும், நானே அந்த தெருவுக்கு போயிருக்கேன். ரைட்டா? அந்த தெருவில் வசித்தவங்க. புசி ஆனந்த் புஷ் பண்ணுறாரு. அந்த பத்திரிகை 40,000 கோடி அப்படின்னு பாட்டில் போட்டு செந்தில் பாலாஜி போட்டு எழுதுது, எக்ஸ்போஸ் பண்ணுது, எழுதுது. எக்ஸ்போஸ் பண்ணுறது, எழுதுறது, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்லாம் ரைட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது யார்? விஜய். ஸோ அவங்களுக்கும் வந்து திமுகவை அழிக்கணும், திமுகவை டார்கெட் பண்ணும். அவங்களும் பாஜகவோட அஜெண்டாவில் தான் வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்கிறதுல பார்க்கும்போது ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டாவை பண்ணாங்க. அதுக்கு சமீபத்தில் கூட மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார் விஜய். அதுக்கு அதாவது அந்த தொடர்ச்சியாக அதே மாதிரி இந்த விவகாரத்திலையும் அவர் இறங்கி ஊழலை ஒழிக்க போகிறேன்னு இறங்கி கோதாவில் நிற்பார்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக நிற்பார், அவர் நிற்பார். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா தோழர், இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கணும் அப்படின்றதான் ஏம். இதுதான் கிளைமேக்ஸ். தமிழக தேர்தலுடைய கிளைமேக்ஸ் வந்து தாவேகா, அதிமுக, பாஜக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்பாங்க அப்படின்றதான் கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் எப்படி வரப்போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றத வந்து வருங்காலங்கள் தான் சொல்லும். அதனால் விஜய் கம்ப்ளீட்டாக இல்லை. அப்படி நின்னா இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னதுனால அந்த விஷயத்தை கேட்குறேன். விஜய் ஒரு சிறுபான்மையினர், சிறுபான்மையினருடைய வாக்குகளை வாங்கணும்னு முயற்சிக்கு அவர் தான் அதான் டாஸ்காக இருந்தால், பாஜகவும் இணைந்து நிற்கிற ஒரு கூட்டணியில் இவர் எப்படி இருப்பார்? இருந்தால் அது எப்படி கிடைக்கும்? இருப்பார், எல்லாமே இருப்பாங்க, நிற்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு ஓபிஎஸ், 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. எந்த கூட்டணியில் நின்னார் அவர்? ராமநாதபுரத்தில் முஸ்லீம்களுடைய கேட்ச் என்ன? 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு, க்ளோஸ் ஃபைட், அந்தளவுக்கு ஓட்டு வாங்குறாரு. அப்போது இவங்க ட்ரை பண்ணுவாங்க, தே ட்ரை தர் லெவல் பெஸ்ட்.
அதை வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை திரட்டுறதுல அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அரசியலில் அதெல்லாம் வந்து நியாயம்தான், அதுதான் தர்மம், புரியுதுங்களா? உங்களுக்கு எதிரான வாக்குகளை திரட்டுறதான் என் வேலை, நான் அதை தான் செய்வேன். திமுக வந்து அதை ஈஸியாக வந்து புறப்பகண்டா கொண்டு போகாதா? தட் மீன்ஸ் இவர்கள் எல்லோரும் ஒரே கூட்டாரத்தை சேர்ந்தவர்கள், அதனால இவர்கள் எல்லாம் பாஜகவின் அடிவரடிகள்னு ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் செய்வாங்க தானே? அவங்க பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பாக அது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? 100% பாஜகவுக்கு எதிராக எது சொன்னாலும் இங்கே வெற்றி பெறும். அதுதான் தமிழ் மண், ரைட்டுங்களா? அதனால தான் பாண்டே பேசினாங்க, நீங்கள் வந்து உங்களை வந்து பேக் ஃபுட்லேயே வச்சுருக்குது திமுக, இந்தி மொழி எடுக்குது, தொகுதி மறுசீரமைப்பு எடுக்குது, உங்களை பேக் ஃபுட்லேயே வச்சுருக்கு திமுக. ஆமாம், பேக் ஃபுட்டில் தான் வச்சுருக்கு. ஸோ அதெல்லாம் எடுப்படும், அதுக்கு எதிரான ஃபைட் வரும், அந்த ஃபைட்டு வந்து போகும். இப்போது இதுலேயே எக்ஸ்போஸ்ட் இல்லை. 1000 கோடி நீ சொல்கிற அண்ணாமலை முதல் நாள் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல, அடுத்த நாளே 1000 கோடின்னு அமலாக்கத்துறை சொல்லும்போது மாட்டிக்கிறீங்களா? நாடகத்தை கூட சரியாக அரங்கேற்ற தெரியலன்னு சொல்கிறீங்களா? எப்போவுமே பொய் பேசுகிறவங்களுடைய நாடகங்கள் சரியாக அரங்கேற்றப்படாது. நான் நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில், சின்ன சின்ன லைஃப் தான். அதில் வந்து நான் பார்த்த அரசியல்வாதிகள் பொய் பேசுகிறவங்க ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஆள் வந்து நம்ம சுப்பிரமணிய சாமி. அவர் சொல்லுவார், உட்காந்துக்கிட்டு இருப்போம் நாங்கள் எல்லாரும், 9 ஏடிஎம்கே மினிஸ்டருக்கு 8 அப்படின்ட்டு போயினே இருப்பாந்தார். 9 ஏடிஎம்கே மினிஸ்டருக்கு 8 செத்து போயிட மாட்டாடாயா? இப்படி நாங்களாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். சுப்பிரமணிய சாமி மாதிரி பொய், சவுக்கு சங்கர் மாதிரி பொய், அதெல்லாம் க்ளீனாக எக்ஸ்போஸ் ஆகிடும்ல, க்ளீனாக எக்ஸ்போஸ் ஆகிடும். இதெல்லாம் வந்து வரலாறு காலந்தோறும் வருவாங்க. அது இப்போ அந்த வரிசையில் அண்ணாமலை, அதுக்கப்புறம் விஜய், இப்படி வரும். காலந்தோறும் இவங்க எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. பல்வேறு கேள்விகளுக்கு மிக நெருக்கடியான முக்கியமான தருணத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்த ஸ்பார்க் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி.